அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், க்ரோ ஆப்பில் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து எப்படி வாங்குறது, விற்கிறது அப்படி பற்றின ஃபுல் டுட்டோரியல் தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வரை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் க்ரோ ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி ஷேர்ஸ் வாங்குறது, ஷேர்ஸ் எப்படி விற்கிறது, க்ரோ ஆப்பில் மணியை எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் ப்ராஃபிட்டை வந்து எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எல்லாமே வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி க்ரோ ஆப் உங்கள் இதில் நான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது மூலமாக வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தடவை க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணதுனே வந்து அங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் வந்து டாப் கார்னரில் இருக்கும். அது மூலமாக வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன கம்பெனி பேர் வந்து சர்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நிஃப்டி 50 இருக்கும். அப்புறம் பேங்க் நிஃப்டின்னு இருக்கும். நிஃப்டி 50ங்கிறது இந்தியாவில் உள்ள டாப் 50 கம்பெனிஸோட லிஸ்ட்டு தான் அது. அதை கரண்ட் ப்ரைஸ் இப்போ என்ன போயிட்டுருக்குன்னு காட்டும். அது மட்டும் இல்லாமல் அப்பில் போயிட்டுருக்கா, டவுனில் போயிட்டுருக்கான்னு காட்டும். அப்புறம் வந்து நிஃப்டி 50 கிளிக் பண்ணால் அது டாப் 50 கம்பெனிஸ் என்னென்னு காட்டும். ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது மாதிரி. அப்புறம் பேங்க் நிஃப்டி இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து இந்தியாவோட 12 பேங்க்கோட நிஃப்டியை வந்து காட்டும். இப்போ வந்து அதோட ப்ரைஸும் காட்டிகிட்ருக்கோம். அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, கோட்டக் மஹிந்திரா இப்படி வந்து என்னென்ன பேங்க்லாம் இருக்கோ அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து டாப் கம்பெனி பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா வந்து அது வந்து வீக் மார்க்கெட்டுன்னு அர்த்தம். சரி, க்ரோ ஆப்பில் வேறு என்னென்ன செக்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை கீழே வந்து பார்த்தா வந்து மோஸ்ட் பாட் ஆன் க்ரோன்னு ஒன்று இருக்குது. இந்த செக்ஷனை வந்து எந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து அதிக பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டும். எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ், விப்ரோ, டாடா ஸ்டீல், நிப்பான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போ அதிகமாக பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து க்ரோ ஆப்பில் வந்து வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னா எஃப்என்ஓ பண்ணிக்கலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்டாக்ஸ், அப்புறம் ஐபிஓ ஏதாவது வந்தால் அது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து வரப்போகிற ஐபிஓ, அப்கமிங் ஐபிஓ என்னென்ன வருது, ஓப்பன் ஐபிஓ, க்ளோஸ்ட் ஐபிஓ என்னென்ன இருக்குது, ஐபிஓ டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து ஐபிஓ வந்து டைரெக்டாக வந்து அப்ளையும் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கெய்னர்ஸ் அண்ட் லாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டு விற்று ஹையஸ்ட் ப்ரைஸு எவ்வளோ ஆகிருக்கு, லாஸ் வந்து இப்போ ஸ்டாக்கு எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுலேயே வந்து கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லி பார்க்கலாம். நெஸ்ட்ரே ஸ்டாக் வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க 3.7% வந்து அதிகரிச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து 10.7% குறைஞ்சிருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சரி, இப்போ ஒரு ஸ்பெஷல் ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி பார்க்கலாம். அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா வந்து 2370 வந்து காட்டியிருக்கு. இன்றைக்கி வந்து 0.6% வந்து அதிகரிச்சிருக்கு. ஒரு அதோட பர்ஃபார்மன்ஸை ஒரு நாள் பார்த்துக்கலாம், ஒரு வீக் பார்த்துக்கலாம், ஒரு மாதத்துக்கு பார்த்துக்கலாம், ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் 5 வருஷத்துக்கு பார்த்துக்கலாம். ஆல் டைமுங்க ஆப்ஷன் இருக்குது, அதுவும் சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ரிலையன்ஸ்லேயே வந்து கேட்டகரி என்னென்னா வந்து ரிலையன்ஸ் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்காங்க, ஆயில், கேஸ், ஃபியூயல் அது வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கோல்கேட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் டாடா ஸ்டீல் வந்து மெட்டல்ஸை பற்றி பண்ணுறது. இப்போ ஸ்டாக் ஓவர்வியூ செக்ஷன் போனால் வந்து மேக்ஸிமம் மினிமம் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு அதை வந்து பார்க்கலாம். அப்புறம் 52 வீக் ஹை, 52 வீக் லோ, 52 வாரத்தில் வந்து எவ்வளோ அதிகமாக போயிருக்கு, 52 வாரத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அது பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ ப்ரைஸில் பிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அது பார்க்கலாம். அப்புறம் வந்து ரேட்டிங் வந்து என்ன சொல்லி எக்ஸ்பர்ட் ரேட்டிங் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பேர் வந்து வாங்க சொல்கிறாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வச்சுருக்க சொல்கிறாங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் செக்ஷனில் வந்து கம்பெனியோட ஒர்த் இன்வெஸ்டிங்காக இல்லையா, இதோட ரெவன்யூ எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, நெட்ஒர்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து ஃபண்டமெண்டல் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். கம்பெனி டீட்டெயில் வந்து கம்பெனியோட சிஇஓ யார், ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர் வந்து முகேஷ் அம்பானி, இதை ஆரம்பித்தாங்க வந்து 1973. அப்புறம் ரிலையன்ஸோட சின்ன சின்ன கம்பெனி ஜியோ, ரிலையன்ஸ் ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஷேரோடர்ஸ் பேட்டர்னை வந்து பார்த்தா ரிலையன்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஃபாரின் இண்டஸ்ட்ரி வந்து 23%, ரிட்டைலர் வந்து 13.64%, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 5.8% பேர் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சிம்லர் ஸ்டாக் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கூட காட்டுறாங்க. இந்தியன் ஆயில், பிபிஎல் இதெல்லாம் வந்து இருக்குது. நியூஸ் டேப்பில் ஓப்பன் பண்ணால் இந்த கம்பெனியை பற்றி ஏதாவது நியூஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஈவென்ட்ஸ் டேப்பில் போனால் போனஸு, டிவிடெண்ட்டு, போர்டு மீட்டிங்கு அப்படிலாம் சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த ஷேர்ஸ் வந்து எப்படி வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நேராக ஹோமுக்கு போகலாம். ஹோமுக்கு போய் வந்து ப்ரொஃபைலில் போய் வந்து ஆட் மணியை வந்து போய்க்கணும். அப்புறம் சூஸ் பேமெண்ட் மெத்தடில் போய் வந்து யூபிஐயா, பேடிஎம்மா, இல்லாட்டி இன்டர்நெட் பேங்கிங்கா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் என்டர் அமௌண்ட் வந்து மினிமம் வந்து 100 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த காசு வந்து உங்களோட க்ரோ வாலெட்டுக்கு வந்து வந்துடும். க்ரோ வாலெட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணணும். அந்த சர்ச் ஆப்ஷனில் போய் வந்து எக்ஸாம்பிள் டாபர்னு வச்சுக்கோங்க.
அதை பை வந்து ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி வேணும் அது வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து வாங்கணுமா இல்லாட்டி ஏதாவது இந்த ப்ரைஸுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கணுமா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பையின்னு கொடுத்தா அந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து இது கூட வந்து வந்துடும். டெலிவரின்னா வந்து இந்த ஷேர் வந்து ரொம்ப நாளைக்கு வாங்கணுன்னா டெலிவரி ஆப்ஷனில் வாங்குங்க. இன்ட்ராடேன்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கி விற்கணுன்னா இன்ட்ராடேயில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த இந்த ஷேரை வந்து எப்படி விற்கணும்னா உங்களோட ப்ரொஃபைல் ஹோல்டிங்க்கு வந்து போங்க. அங்கே வந்து ஸ்டாக்கு என்ன ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதை வந்து போங்க. நிப்பான் இருக்குன்னா நிப்பானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செல்லை வந்து கிளிக் பண்ணிட்டு எத்தனை குவான்டிட்டி விற்கணும், ஃபுல் குவான்டிட்டி விற்கணும்னா எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ப்ரைஸுக்கு விற்கணும்னு சொல்லி அதை வந்து பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து விற்றுக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக போகும்போது விற்கணும்னா அதிகமாக போகும்போது விற்கணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு எந்த ப்ரைஸில் போடணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு செல்லுன்னு வந்து கொடுத்துருங்க. உடனே வந்து ஆர்டர் வந்து ப்ரைஸ் ஆகிடும். நீங்கள் அந்த அந்த நீங்கள் வச்ச ப்ரைஸ் லிமிட் வந்தோடனே வந்து அந்த ஆர்டர் வந்து விற்று வந்து போயிடும். இப்போ வந்து எப்படி இந்த காசை வந்து அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா நீங்கள் ப்ரொஃபைல் போய்ட்டு கிளிக் டு வித்ட்ரான்னு வந்து கொடுத்துருங்க. இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸ் வந்து காட்டும். யூஸ்வலி வந்து 80% வந்து உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 20% வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணணும் வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அத்தன்டிகேட் வந்து பண்ணிக்கோங்க என்ன பண்ணணுன்னு. அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதர் ஃபீச்சர்ஸ் என்னென்னா வந்து ஆர்டர் பண்ணலாம், என்னென்ன வாங்கியிருக்கீங்க என்னென்ன இது பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயிலை வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருக்குது. செட்டிங்ஸ் வந்து இருக்குது. டார்க் மோட், நோட்டிஃபிகேஷன், பாஸ்வேர்ட் மாற்றுறது, அப்புறம் வாட்ச் லிஸ்ட்டுலாம் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட்டு வந்து இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து இதை வந்து இருக்குது. இதை வந்து அப்புறமா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரோ ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, பை ஷேர் எப்படி பண்ணுறது, காசு எப்படி விட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி.